சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் நாவல் 5வது அத்தியாயம். கணேஷ் வசந்த் துப்பறியும். வெரி இன்ட்ரெஸ்டிங் நாவல். இந்த நாவலோட பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 5. டாக்டர் ராம்சந்தர் தோற்றத்தில் அமைதி இருந்தது. காத்திருந்த இதய நோயாளிகளை அனுப்பிவிட்டு, அனாமிகா, நோ மோர் பேஷன்ஸ் என்றார். வசந்த் அனாமிகாவை ஒரு முறை பார்த்துவிட்டு கணேஷுடன் பார்வையை பரிமாறிக்கொண்டான். இந்த பொண்ணுக்கு போயா என்ற கேள்வி அந்த பார்வையில் இருந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? பியர் ஹார்ட்டுக்கு நல்லதா டாக்டர் என்று கேட்டான் வசந்த். ஹார்ட்டுக்கு நல்லதோ இல்லையோ, தொப்பைக்கு நல்லதில்ல. அபூர்வா என்ன சொன்னா உங்ககிட்ட? மயாங்கர பத்திரிகையில வர்ற தொடர்கதை தன்னை பத்தி இருக்கிறதாகவும் அதுல அவளுக்கு ஒரு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சொன்னான். அபூர்வாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியுமா? அதிகமா தெரியாது டாக்டர். அவ ஃபெமினா மிஸ் மெட்ராஸ்ல 4 வருஷம் முன்னால ரன்னர் அப்பா வந்தா. மிஸ் மாம்பழம், மிஸ் பட்டர்ஃப்ளை, மிஸ் கோலான்னு இந்த அழகு போட்டி மாடல் பிசினஸ்ல இருந்துகிட்டு சட்டுன்னு கல்யாணம் ஆனப்புறம் அந்த விளம்பரம், புகழ் வெளிச்சம், சொந்த சம்பாத்தியம் எல்லாம் நின்னு போயிடவே மத்தியான மெகா சீரியல் உலகத்துல மாட்டிக்கிட்டு 1 வருஷமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என் லைஃபே வேஸ்ட், கல்யாணம் செஞ்சிருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு. நான் இப்ப சொல்றியே லேட்டுமா, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இத நீ தீர்மானிச்சிருக்கணும்னு சொன்ன. நான் செஞ்சதும் தப்புதான். ஹார்ட் அசோசியேஷன் அழகு போட்டியில நான் ஜட்ஜா போயிருந்தேன். அவளை பார்த்ததுமே பிளாட் ஆயிட்டேன். புயல் வேகத்துல காதல், மின்னல் வேகத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுல கொண்டு வந்து அலமாரியில வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு, மியூசிக் சிஸ்டம், வாஷிங் மிஷின் மாதிரி மனைவின்னு அவளை பண்ணியாச்சு. கிளினிக்ல 6 மணி, லேத் லேப்ல 6 மணின்னு தினமும் 12 மணி நேரம் ராத்திரி 2 மணி வரைக்கும் படிக்கிறேன். 6 மணி நேரம் தூங்குறேன். குளிக்கணும், சாப்பிடணும். அவளுக்குன்னு 1/4 மணி, அரை மணி கொடுத்தா பெருசு. ஞாயிற்றுக்கிழமையில தான் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தையே பார்த்துப்போம். ஒரு விதத்துல அவ மேல பாவமா இருந்தது எனக்கு. தேக்கடிக்கு வெக்கேஷன் போயிருந்தா கூட என்ன போன் துரத்துது. அதனால அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட காட்ட வேண்டியதாயிடுச்சு. டாக்டர் ரவிக்குமார் கிட்ட போனதும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. முன்ன மாதிரி எல்லாம் தலைமயிரை பிடிச்சு உழுக்கிறது இல்ல. ஆனா இப்ப புதுசா இது கிளம்பி இருக்கு. ஒரு விதமான வார நோயா. உங்ககிட்ட என்னதான் சொல்றா அவ? தொடர்கதையில வர்றது அப்படியே உங்க லைஃப்லயும் வருதான். அதுல 5வது அத்தியாயத்துல யாரோ கதாநாயகிய கொலை பண்ண போறதாகவும் அது தனக்கும் நடக்க போகுதோன்னும் பயப்படுறாங்க என்றான் கணேஷ். நான் தான் அதை எழுதுறேங்கிறாளா? அப்படி சொல்லல. யார் எழுதுறாங்க? கண்டுபிடிக்கிறது ஒரு எல்லைக்கு மேல ட்ரேஸ் பண்ண முடியல டாக்டர். யார் எழுதுறாங்கன்னு ஒரு போட்டி வேற இருக்கு. ₹1,00,000 பரிசு. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்றேன். அவ கூட 24 மணி நேரமும் இருக்கிறதுக்கு ஒரு அத்தையோ பாட்டியோ கொண்டு வந்து வச்சுக்க ஏற்பாடு பண்றேன். வீட்டுல அவங்க தனியா இருக்காங்களா? வேலைக்காரங்க இருக்காங்க. ராத்திரி 11 மணி வரைக்கும். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஓ, நீங்க 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்களா? அதான் சொன்னனே, கணேஷ் சொன்னான். டாக்டர், உங்களை பிராங்கா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கால் இந்த கதைய நீங்க யாருக்காவது சொல்லி எழுத வச்சீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க கணேஷ்? கதையில இருக்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய முடியாதுங்கிறாங்களே, என்ன விவரம்? உதாரணமா உங்க 2 பேருக்குள்ளயும் போன வியாழக்கிழமை நடந்த சண்டை. அவர் முகம் மாறியது. சொல்லிட்டாளா உங்ககிட்ட? டாக்டர், எங்க கிட்ட எதையும் ஒழிக்காம சொல்லிடுறது அனாவசிய சந்தேகங்களை கிளப்பாம இருக்கும். அனாமிகாங்கிறவங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது இசிஜி மேட்டர்? ஆமா, அதேதான். அது அந்த கதையில வந்திருக்கா? ஆமா டாக்டர். வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது அப்படின்னு வந்திருக்கு. மை காட், யாரோ உள்ள இருந்து தகவல் கொடுக்கறாங்களா? அப்ப நீங்க இல்லையா? அபத்தமா இருக்கே.
நான் எதுக்கு கொடுக்கணும்? நிச்சயமா நீங்க விவரம் எதுவும் கொடுக்கல? என்ன சொல்றீங்க கணேஷ்? எந்த மடையனாவது பத்திரிக்கைக்கு எழுதி போட்டுட்டு மனைவியை கொலை செய்வானா? எதுக்கும் நீங்க அந்த கதை 3 சாப்டர் வந்திருக்கு. முதல்ல இருந்து படிச்சிருங்க டாக்டர். யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். தமிழ் படிக்க தெரியாது எனக்கு என்றார் அவர். கணேஷ் சொன்னான், ஒரு சஜஷன் டாக்டர். உங்க மனைவியையே படிச்சு காட்ட சொல்லுங்களே. 2 பேருக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகமாகுமே. அது கூட நல்ல யோசனை தான் கணேஷ். டாக்டர் டெலிபோனை எடுத்து தன் வீட்டு நம்பரை ஒத்தினார். அம்மா இல்லையா? ஓ அப்படியா? போனை வைத்துவிட்டு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நீங்களும் அவளுக்கு தைரியம் சொல்லுங்க. தனியா இருக்க பயமா இருந்தா என் கூட கிளினிக்ல வந்து உட்கார்ந்திருக்க சொல்றேன். கதைய படிச்சு காட்ட சொல்றேன். இந்த மாதிரி மண்டையை குழப்பிக்கிறத அவ நிறுத்தியே ஆகணும் கணேஷ். கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்க பாருங்க. செலவெல்லாம் ஒரு பொருட்டில்ல என்றார் டாக்டர் கணேஷிடம். அவர் அறையை விட்டு விலகும் போது, அடுத்த வாரம் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது என்றார் அவர். அபூர்வாவையும் கூட்டிக்கிட்டு போங்களேன். தட்ஸ் எ குட் ஐடியா என்றார் டாக்டர். இருவரும் கிளினிக்கை விட்டு வெளியே வரும்போது டேட்டா என்ட்ரி பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். மிஸ் அனாமிகா? எஸ். கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ யூஸ் யுவர் போன் என்றான் வசந்த் அவளிடம். அவன் டயல் செய்ய, நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை என்ற குரல் செய்தி வந்தது. போனை வைத்துவிட்டு, ஒரு இசிஜி எடுக்கணும் என்றான் வசந்த். அவள் முகம் இறுகியது. எனக்கும் இசிஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் டேட்டா என்ட்ரி, டேட்டாபேஸ் மட்டும் பாத்துக்கிறேன். ரகுபதிங்கிறவர் தான் அதெல்லாம் பாத்துக்கிறாரு. உங்களுடைய ஆன்ஜைனா எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்கன்னே புரியல. நீங்க யாரு? அபூர்வாவுடைய நண்பர்கள், லாயர்ஸ். அபூர்வா மேடம் உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது தவறா சொல்லி இருந்தா அத்தனையும் பொய். அந்த மாதிரி நடக்கவே இல்லை. பிளீஸ் போயிடுங்க. நான் இந்த மாசத்தோட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். டாக்டரும் ஒத்துக்கிட்டாரு. போதும் எனக்கு கெட்ட பேரு என்றாள் அவள். வெளியே வந்ததும் வசந்த், பாஸ் என்ன நம்பர் டயல் செய்த தெரியுமா? தெரியும்டா, டாக்டர் வீட்டுக்கு போட்ட நம்பர் தானே. நானும் கவனிச்சேன். என்ன பதில் வந்துச்சு? நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை. கணேஷின் புருவங்கள் உயர்ந்தன. அந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாஸ்? வீட்டுல அழகான பொண்டாட்டிய பியூட்டி குவீனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட போய் டாக்டர் எப்படி சரசம் பண்ணியிருக்க முடியும்? பாஸ், உங்களுக்கு புரியாது. பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் பிஹோல்டர். அழகுங்கிறது பாக்குறவங்க கண்ணுல இருக்கு பாஸ். இருந்தாலும் இந்த அனாமிகாவையும் அபூர்வாவையும் ஒப்பிட முடியுமாடா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். சில நேரங்கள்ல மலை ஏறதை விட மடுவுல இறங்குறதுல அபாயம் கலந்த கவர்ச்சி அதிகம் இருக்குதே. 2 பேரும் நேர் எதிர் வசந்த். அவங்க நல்ல சிவப்பு, இவ நல்ல கருப்பு. உயரம், பருமன் எல்லாமே எதிர். அதேதான் காரணமா இருக்கலாம் இல்லையா? கண்ணகி மாதவி சிண்ட்ரோம். அந்த காலத்தில் இருந்தே இதே மேட்டர் தான் பாஸ். நீ டாக்டர் பத்தி என்ன நினைக்கிற? அவர் சொன்னதுல ஒண்ணு மட்டும் ஊர்ஜிதம். டாக்டர் ரொம்ப பிஸி. அதனால அழகான மனைவிக்கு வீட்டுல போர் அடிச்சு போய் கதை படிச்சு மனசுல கொஞ்சம் கற்பனை அதிகமாகி கதைய யார் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா மர்மம் விலகிடும். நாள் பூரா அதுக்கு செலவழிச்சுட்டு தான் அந்த அகர்வால் பிரீஃப் எழுத போறேன். பாஸ், நான் ஒண்ணு பண்ணட்டுமா? அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அவரும் ஊருக்கு போறாரு. நான் வேணா ராத்திரி துணைக்கு அவங்க வீட்டுல சோஃபாவுல போய் படுத்துக்கட்டுமா? இதானே வேணாங்கிறது. நாம வக்கீல், டாக்டர் இல்ல. நம்ம தொழில் பகல் நேர தொழில்ரா. திருவல்லிக்கேணியில் பெரிய தெருவை யாரோ கேலிக்காக பெயரிட்டு இருக்க வேண்டும். அத்தனை சின்ன தெரு. இரு திசையிலும் போக்குவரத்து. ஏராளமான சைக்கிள்கள் இரு மருங்கிலும் நிறுத்தப்பட்டு போதாக்குறைக்கு தரையில் விரித்த காய்கறி கடைகள் வேறு. ஒரு கார் போக மறு கார் பின்வாங்க வேண்டிய நெருக்கமுள்ள பெரிய தெரு. அதில் இருந்து பிரிந்த சந்தில் இருந்தது ரமேஷ் வசிக்கும் ராமோஜி லாட்ஜ். மாடியில் பச்சை பெயிண்ட் அடித்த பிளைவுட் பிரிவுகள்.
தொப்பி இல்லாமல் தொங்கும் ஒற்றை பல்ப், நெருக்கமாக போடப்பட்ட கட்டில்கள், ஆளாளுக்கு ஒரு அலமாரி. சென்னையின் வேலையில்லா அல்லது அடிக்கடி வேலை மாற்றும் பிரம்மச்சாரிகளுக்கென்று ஏற்பட்ட தங்குமிடம். ரமேஷ் முகசவரன் பண்ணி கொண்டிருந்தான். வாங்க வசந்த், கை கொடுங்க, ப்ரம் அட்ரஸ் கிடைச்சிருச்சு என்றான். எங்க காமிங்க. கவர்ல ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தது. டாக்டர் ராம்சந்தருங்கிறவருடைய கிளினிக் பெசன் நகர்ல இருந்து வந்திருக்கு என்றான். வசந்த் அந்த கவரை பார்த்தான். அதில் லேசாகத்தான் டாக்டர் கிளினிக்கின் ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை தெரிந்தது. முதல்ல ஒன்னும் தெரியல. அப்புறம் தீக்குச்சியை எரிச்சு தேய்ச்சு பார்த்தேன். மங்களா தெரிஞ்சது. இப்ப தெளிவாயிருச்சு என்றான் ரமேஷ். கவருக்குள்ள என்ன இருந்தது? வழக்கம் போல அத்தியாயம். அப்புறம் வழக்கம் போல 500 ரூபாய் நோட்டு ஒண்ணு. வசந்த், என்ன விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு வேற வேலை கிடைக்க போகுது. 2ஆம் லெவல் இன்டர்வியூ ஆகி இருக்கு. கேளம்பாக்கம் ஏரியாவுல ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போடுறத சூப்பர்வைஸ் பண்ணணும். தினப்படி எத்தனை மீட்டர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணணும். 3000 ரூபாய் சம்பளம். ஒரு பைக் அவங்களே கொடுக்கறாங்க. கிரிக்கெட் பிளேயருங்க மாதிரி மூக்கில் தடவிக்க லோஷன் கூட தராங்க. ஹார்ட்ட மாட்டிக்கிட்டு தெருவோர டீ கடையில உட்கார்ந்துகிட்டு நாட்டாம வேலை. இந்த சனியனை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கவரை உன்னிப்பா பார்த்தேன் வசந்த். திருப்பி அனுப்பிச்சறேனா? நல்ல காலம். இனிமே தொடர்கதை வேற யாராவது எழுதிக்கட்டும். இதுதான் லாஸ்ட் என்றான் ரமேஷ். வசந்த் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம் படித்தான். திடுக்கிட்டான். ஓடி போய் கணேஷுக்கு போன் செய்தான். பாஸ், விஷயம் விபரீதமாயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? 5வது அத்தியாயம் வந்திருக்கு ரமேஷுக்கு. அதுல கதாநாயகியுடைய கணவர் டாக்டர் கிருஷ்ணசந்தர் கான்பரன்ஸுக்கு கோவாவுக்கு போறார். ராத்திரி ஒரு உருவம் வந்து அபூர்வாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. அதை எழுதிட்டு தொடரும் போட்டிருக்கார் ஆசிரியர். கதை எங்கிருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணது என்னாச்சுரா? அந்த விவரமும் கிடைச்சிருச்சு பாஸ். டாக்டருடைய பெசன் நகர் கிளினிக்ல இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. பாஸ், எனக்கு என்னவோ அது அத்தனை கற்பனை கதை இல்லைன்னு தோணுது. உண்மையாக கூடிய எல்லா எச்சரிக்கைகளும் இருக்குது. அபூர்வா பயப்படுறதுல காரணம் இருக்கு. போலீஸுக்கு நாம சொல்லிடணும்னு நினைக்கிறேன். வசந்த், ஆபீஸுக்கு வா முதல்ல என்றான். அத்தியாயம் 6. வசந்த் வந்ததும், என்ன வசந்த், கேஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்கே என்றான் கணேஷ். இல்ல பாஸ், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் ராம்சந்தர் கிளினிக்ல இருந்துதான் கதை அனுப்பப்படுது. அது நிச்சயமாயிடுச்சு. ஆனா யாரு அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கணுமே. கிளினிக்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருக்குது, டேட்டா என்ட்ரிக்கு. அனாமிகா ரிசைன் பண்ணியாச்சு. இசிஜி அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க. எக்கோல ஒருத்தர், ஒரு வாட்ச்மேன், ஜிம்மின்னு ஒரு நாய், பாத்ரூம் கிளீன் பண்ண கொண்டம்மான்னு ஒரு தெலுங்கு லேடி, ஒரு டிரைவர். இப்படி மொத்தம் 15 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு தோணுது. எங்க அந்த கவரை காட்டு. கொரியரில் கதை அனுப்பப்பட்ட உரையின் மூலையில் கிளினிக்கின் முத்திரை தெளிவாக இருந்தது. கணேஷ் அபூர்வாவின் கணவருக்கு போன் செய்தான். டாக்டர், நீங்க எப்ப பெங்களூர் போறீங்க? சாயங்காலம் ஜெட் ஏர்வேஸ்ல போறேன். ஏன் கணேஷ், ட்ரிப்பை கேன்சல் பண்ணி உங்க மனைவி கூட இருக்க முடியுமா? ஏன்? 5வது அத்தியாயம் தொடர்கதை மேட்டர் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. கதைய உங்க கிளினிக்ல இருந்து யாரோ அனுப்புறதா தெரியுது. உங்க கிளினிக்ல எழுத்தார்வம் உள்ளவங்க யாரும் இருக்காங்களா டாக்டர்? சரியா சொல்ல தெரியலையே கணேஷ், முழுக்க விவரம் சொல்லுங்க. டாக்டர், நீங்க இன்னும் அந்த கதையை படிக்கலையே. இல்ல கணேஷ், எங்க டயம் எனக்கு. என்ன கேட்டா இதெல்லாம் நான்சென்ஸ்னு சொல்லுவேன். அபூர்வா இஸ் ஓவர் ரியாக்டிங். கொஞ்சம் கேளுங்க டாக்டர். இந்த வாரம் அனுப்பப்பட்ட கதையில இருக்கிற டாக்டரும் ஊரை விட்டு வெளியே கோவா போறாரு. ராத்திரி அவருடைய மனைவி கொல்லப்படுறாங்க அப்படின்னு கதை போகுது. அப்படியா? திஸ் இஸ் அன்பிலீவபிள். உங்க மனைவி அதை படிச்சா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது 2 காரியம். மயா பத்திரிக்கை செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு வருது. அத உங்க மனைவி படிக்காம பாத்துக்கணும். அவங்க கூட இருக்கணும். இல்லாட்டி பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க சொல்லி பாருங்களேன் கணேஷ்.
என் பேச்ச கேட்பான்னு தோணல. சமீபத்துல அவ நடந்துக்கிற விதமே சரியில்லை. அப்படியா? ஆமா. எங்களுக்குள்ள அனாமிகா விஷயமா ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. அதுல இருந்து அவ என்கிட்ட பேசுறதே இல்ல. மௌன யுத்தம் நடக்குது எங்களுக்குள்ள. எப்படியாவது இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி அவங்கள கூட்டிக்கிட்டு போறது நல்லது டாக்டர். சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்ன சொல்ற பார்க்கலாம். அப்ப உங்க ஃபோனுக்கு நான் காத்திருக்கவா? ஆமா கணேஷ். கணேஷ் போனை வைத்தபோது வசந்த் கேட்டான். என்ன சொல்றாரு? அவர் சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு பெங்களூர் போய்த்தான் ஆகணும்னா, வசந்த் நீ போய் காவல் இருக்கிறது நல்லது. ஆனா உன்னை நம்ப முடியாது. அனுதாபம்னு கொஞ்சம் எல்லை மீறிடுவ. பாஸ், இதுதானே வேணாங்கிறது. கிளையண்ட் கிட்ட எப்பவாவது வம்பு பண்ணியிருக்கனா? சொல்லுங்க பாஸ். ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ரொம்ப நல்லவன்டா. ஆனா சமூகம் நாளும் சொல்லுமே. அதுவும் கல்யாணமான பொண்ணு வேற. மெகா சீரியல் ரேஞ்சுக்கு டயலாக் விடுறீங்க. சமீபத்துல நத்தைன்னு ஒரு சீரியல் சாம்பிள் பார்த்தேன். பாஸ், கேன் யூ பிலீவ் இட்? 5 நிமிஷம் விளம்பரம், 5 நிமிஷம் டைட்டில் சாங், 5 நிமிஷம் ரீகேப் கதை இதுவரை, 5 நிமிஷம் மறுபடி விளம்பரம். ஆச்சு, ஓவர். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் மேல் அடிக்கப்படும் மிக விஸ்தாரமான மொட்டை சந்தனம் தடவி என்றான் வசந்த். ஹிந்தியில என்ன வாழுதான்? ஹிந்தியிலயாவது கொஞ்சம் மச்ச நிச்சு சகவாசம், அடல்ட்ரி எல்லாமே இருக்கே. ஆனா இதுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி கை கால் எல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது பாஸ். அப்ப பார்க்காதரா? அப்போது டெலிபோன் மணி அடித்தது. டாக்டர் தான். கணேஷ், அவளுக்கு போன் செஞ்சு பார்த்தேன். கூட வரமாட்டாளாம். வேணும்னா நீ கேன்சல் பண்ணிக்கன்னு சொல்றா. தொடர்கதை அத்தியாயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா டாக்டர்? மேம்போக்கா சொன்ன. நீ பயப்படுறதால தனியா விட்டுட்டு போக தயக்கமா இருக்குன்னு சொன்ன. உங்களுக்கு அதுதான் முக்கியம். போயிட்டு வாங்கங்கிறா கணேஷ். யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பத்திரிக்கையில வர கற்பனை கதை இது. அதுக்கு போய் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போறத நான் கேன்சல் பண்ணணுமா? சொல்லுங்க கணேஷ். ஒரு எச்சரிக்கை தானே டாக்டர். நீங்க பெங்களூர் கட்டாயம் போகணும்னா நாங்க ஒருத்தர் உங்க வீட்டுக்கு போய் உங்க மனைவிக்கு துணையா இருக்கிறதா தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்குமா? எனக்கு ஒண்ணு இல்ல. அத அவ விரும்புவாளா தெரியல. கேட்டு பாருங்க. போன் பேசி முடித்த போது மாலை 4:30 மணி இருக்கும். கணேஷ் வசந்திடம் சொன்னான். அபூர்வாவை போய் பாரு வசந்த். முழு விஷயத்தையும் சொல்லிடு. 3 ஆப்ஷன் கொடு. கணவனை வற்புறுத்தி கூட இருக்க சொல்லலாம். இல்லாட்டி இங்க வந்து ராத்திரி தங்கலாம். அல்லது நாம அங்க போய் இருக்கலாம். எப்படியும் தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லிப்பாரு. என்ன? நீங்க? நான் ஒரு தடவை டென்டிஸ்ட பார்த்துட்டு வந்துடுறேன். செல்போன்ல பேசுறா. என்ன? அபூர்வாவின் வீடு சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு விலகிய பல சந்துகளில் ஒன்றில் இருந்தது. அமைதியான இடம். 8 பிளாட்டுகள் இருந்தன. அதிலிருந்து தள்ளி டாக்டரின் வீடு பின்னால் ஒளிந்திருந்தது. மரங்கள் சூழ்ந்து வேப்பங்காய்கள் இறைந்திருந்தன. பக்கத்து நிலத்தை டெவலப் செய்து கட்டி மிச்சம் இருந்த பின்பக்கத்தில் தனி வீடு. அபூர்வா கதவை திறந்தாள். ஹவுஸ் கோட் அணிந்திருந்தாள். வாங்க வசந்த். இப்பதான் டாக்டர் போன் பண்ணாரு. புதுசா ஒரு குழப்பமா? தெரியும் அபூர்வா. நாங்க தான் போன் பண்ண சொன்னோம். பெங்களூர் வர சொன்னாரு. நான் மறுத்துட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு அவர் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. அவள் தடுமாறுவது போல தெரிந்தது. கண்களில் லேசான சுழற்சி இருந்தது. அபூர்வா, ஆர் யூ ஆல்ரைட்? கோச்சிக்காதீங்க. நீங்க குடிப்பீங்களா? எப்பவாவது ரெட் ஒயின். தனிமையினாலா? இல்ல வசந்த், பயத்தால. என்ன பயம்? நாங்க தான் இருக்கமே. இப்ப நான் வந்துட்டனே. வேணும்னா ராத்திரி இங்க தங்குன்னு கூட பாஸ்கர் சொன்னாரு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாத பட்சத்துல. தட் இஸ் ஸ்வீட் வசந்த். ஆனா வசந்த், நான் தான் பைத்தியமா அந்த கதை முழுக்க கற்பனை பண்ணிக்கிறேனோ? அபூர்வா, அத கற்பனைன்னு ஒதுக்க முடியல. டூ க்ளோஸ் டு ரியாலிட்டி. எல்லாமே ஒரு விதமா குரூரமான ஜோக்கா இருக்கலாம். விபரீதமாகவும் இருக்கலாம். அலட்சியப்படுத்த முடியாதுல்ல. நான் ஒன்னு கேக்குறேன் வசந்த். ஷாக் ஆயிடாதீங்க. ராமச்சந்தர் என்ன கொல்ல பண்ற சதியா இது? என்றாள். வசந்த் திடுக்கிட்டான்.
அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குதா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? அவருக்கு தான் எங்களுக்குள்ள நடந்த எல்லா உள் விவரங்களும் தெரியும். அது எல்லாம் கதையில வந்தது. என்ன பயமுறுத்த டெரரைஸ் பண்றாரா? எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டயாவது அத அவர் சொல்லியிருக்கலாம். உங்கள மிரட்டுறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ என்ன காரியம் இருக்க முடியும்? சொத்து? வர்றப்ப பாத்தீங்களே, இந்த ஏரியா முழுக்க என்னதுதான். முன்னால இருக்கிறத பில்டர்ஸ் கிட்ட வித்து கிளினிக்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. மிச்சம் இருக்கிற இந்த லேண்ட் வேல்யூவே கோடி கணக்குல வரும். பில்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு அதிக பணம்? வர்ற பணம் போதும். சண்டை போடாம சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம்னு சொன்னேன். ஆனா அவர் சம்மதிக்கல. 2-3 தடவை கம்பல் பண்ணி பார்த்தாரு. எனக்கு என்னவோ அவர் தனியாவோ இல்ல யாரோடவோ சேர்ந்தோ ஒரு பெரிய சதி பண்றாப்ல தோணுது. யாரோட? அனாமிகா. அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டாங்களாமே. அதெல்லாம் பாசாங்குங்க. இன்னும் வந்துகிட்டு இருக்கா. நீங்க அவளை பாத்தீங்கல்ல? ஆ, பார்த்தேன். அவ மேல என்ன அப்படி ஒரு கவர்ச்சி அவருக்கு? உங்களுடைய எதிர்மறைன்னு சொல்லலாம். சில நேரத்துல இந்த கெமிஸ்ட்ரி புரியறது கஷ்டம். யோசிச்சு பாருங்க அபூர்வா. இந்த மாதிரி பத்திரிக்கையில முதல் வாரம் எழுதிட்டு அடுத்த வாரம் அதை செயல்படுத்துறது கேணத்தனமான காரியமா இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க வசந்த். இதுவே அவருடைய பாதுகாப்பா இருக்கலாம் இல்லையா? அவர் மேல குற்றச்சாட்டு வந்தா எந்த கோர்ட்டும் நம்பாது இல்லையா? எழுதி வச்சு கொலை பண்றதாவது. யானை தன் தலையிலேயே மண் அள்ளி போட்டிருக்கிறாப்ல. அபூர்வா, நீங்க இன்னைக்கு வந்த மயா படிச்சீங்களா? வாங்கி வச்சிருக்கேன் வசந்த், இன்னும் படிக்கல. நீங்க படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசாமி இந்த மாதிரி எழுதி வச்சு கொலை பண்றான்னு அந்த கேஸ் உங்ககிட்ட வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க வசந்த்? பியூர் அண்ட் சிம்பிள் அபூர்வா. இன்சானிட்டி பிளீ. ஒரு பைத்தியக்காரன் தான் நட்டு கலண்ட கேஸ் தான் இந்த மாதிரி செய்வான்னு வாதாடி 3 வருஷத்துல வெளியே கொண்டு வந்துருவோம். அச்சா, ஓஎஸ், நீங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு அபூர்வா. உங்க கணவர் பண கஷ்டத்துல இருக்காரா? தெரியலையே வசந்த். என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கிளினிக்ல நிறைய கேஸ் கலெக்ட் ஆகிறது. இந்த வாரம் அனுப்புன தொடர்கதையில உங்க கணவர் கோவா போறார். ராத்திரி கொலை நடக்குது. ஐயோ வசந்த், என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? பாருங்க, இத 2 விதமா பார்க்கலாம். எல்லாமே கற்பனை கதை. யாரோ விளையாடுற சைக்காலஜிக்கல் கேம். அது உங்க கணவராகவும் இருக்கலாம் அல்லது கிளினிக்ல இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எப்படி சொல்றீங்க வசந்த்? கதையை அனுப்புன உரையில கிளினிக்கினுடைய முத்திரை இருந்தது. வசந்த், எனக்கு இப்ப ப்ளீஸ், நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதுன்னு நடுக்கமா இருக்கு. வசந்த், என்னை விட்டுறாதீங்க. நீங்க போயிடாதீங்க. ப்ளீஸ், இங்கேயே இருங்க வசந்த். அவரு பெங்களூர் போறாரு. நான் ராத்திரி தனியா இருக்க முடியாது. அவள் கண்களில் மிகுந்த பயம் தெரிந்தது. சரி, இருக்கேன், கவலைப்படாதீங்க. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னங்க வசந்த், நீங்க என் பிரதர் மாதிரி. அப்படியெல்லாம் வேண்டாம். நல்ல நண்பர்னு வச்சுக்கலாம். நான் ராத்திரி வந்துடுறேன். அது வரைக்கும் வேலைக்காரங்க இருக்காங்களே. ஒரு தலையணை, கொசுவத்தி, டிவி ரிமோட், ஒரு கிளாஸ் மைலோ போதும் என்றான் வசந்த் அவளிடம். வசந்த் அலுவலகத்திற்கு வந்து 2 நாட்களாக தேங்கி இருந்த கேஸ் காகிதங்களை கவனித்தான். மெயில் பார்த்தான். கணேஷ் தீவிர யோசனையில் இருந்தான். என்ன பாஸ், நம்ம கிளையண்ட் ஒருத்தர் விசிடி சிங்கப்பூர்ல வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. அவரை 292ல பிடிச்சிருக்காங்க. எப்படா அது குற்றமாடா? விசிடி ஆபாசமானதா இருந்தா குற்றம். 292 படி ஆபாசமான புத்தகத்தை, படத்தை, பொருளை விக்கிறதோ, வாடகைக்கு தர்றதோ, மத்த பேருக்கு கொடுக்கறதோ, பொதுமக்களுக்கு காட்டுறதோ குற்றம்னு சொல்லுது. அந்த ஆளு என்ன விசிடி வச்சிருந்தாரு? டைட்டிலே இல்லடா. அப்ப நிச்சயம் பக்தி படம் தான். எதுக்கும் ஒரு காப்பியை போட்டு பாத்துருங்க. கலையார்வம் கிளையார்வம்னு ஜல்லி அடிக்கலாம். பாஸ், அபூர்வா ஒரு அதிர்ச்சியான கேள்வி கேட்டாங்க. என்ன? இது எல்லாமே அவளோட கணவர் டாக்டர் ராம்சந்தர் செய்யறதா இருக்குமான்னுட்டு. எனக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகமே அதுதான்டா முட்டாள் வசந்த். அப்படியா? பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் முடிவுக்கு வரலடா. பத்திரிகையில கதையா எழுதிட்டு
கொலை பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப நம்ப முடியாததா இருக்கு. அதுவே அவருடைய அலிபையா இருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் இழுவதாண்டா. இப்ப என்ன, அந்த ஆளுதான் பெங்களூர் போயிருக்காரே. அபூர்வா ராத்திரி துணைக்கு இங்க வர சொல்லி இருக்காங்க பாஸ். போயிட்டு வாடா. துப்பாக்கி எடுத்துட்டு போ. அதான் யோசிச்சேன். லைசன்ஸ் புதுப்பிச்சாச்சுல? பார்க்கணும் பாஸ். போனில் ஒரு பீட்சா ஆர்டர் செய்து 2 பேரும் சாப்பிட்டு விட்டு மற்ற வேலைகளை முடித்துவிட்டு ஒரு முக்கியமான பிரீஃப் எழுதிவிட்டு கிளம்புவதற்கு மணி 8:30 ஆகிவிட்டது. ஆபீஸை பூட்டும் போது உள்ளே போன் மணி அடித்தது. வசந்த் அழுத்துக் கொண்டான். ஐயோ, மறுபடி எல்லா பூட்டுகளையும் திறக்கணுமா? போன் பிடிவாதமாக அடித்துக் கொண்டிருந்தது. ஒரு தடவை நின்று மறுபடி அடித்தது. கணேஷ் அதை பாய்ந்து எடுத்து, கணேஷ் ஸ்பீக்கிங் என்றான். கணேஷ், உடனே வாங்க, நான் சந்தர கொன்னுட்டேன் என்று பதில் வந்தது எதிர்முனையில். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.